பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் உடலில் உள்ள ஒரு பெரிய பலவீனமான ஒரு முள் போன்ற வேதனை இருந்தது. அதை நீங்கும்படி அவர் தேவனிடம் 3 முறை வேண்டினார். ஆனால் தேவன் அவருடைய கஷ்டத்தை நீக்கவில்லை. மாறாக அதற்கு பதிலாக அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய தன் கிருபையும் பலத்தையும் தருவதாக இந்த வசனத்தின் மூலம் வாக்குறுதி அளிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் தேவனின் கிருபை நம்மை தாங்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல் தேவனுடைய வல்லமையை சார்ந்து வாழ பழக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் மிகவும் பலவீனமாக உணரும் தருணமே தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் தருணமாகும். நம்முடைய குறைகளும் பலவீனங்களும் நம்மை தாழ்த்தி விடாது. மாறாக நம் பலவீனத்தின் போது தேவனின் வல்லமை நம்மை தாங்கி பலப்படுத்துகிறது. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.